அது? என்னடா பெரிய தம்பி, எங்க வந்த? வேலை போயிருச்சு. ஒரு 100 ரூபாய் கடன் கொடுத்தா வசதியா இருக்கு. பெரிய தம்பி, கடனை வாங்கினா காசை திருப்பி கொடுக்கணும். அது உனக்கும் தெரியாது, சின்ன தம்பிக்கும் தெரியாது. உங்க பரம்பரைக்கே அப்படி ஒரு பழக்கம். நான் ஏன்பா காசை கொடுத்துட்டு அடியும் உதவிய வாங்கணும்? அது நான் மட்டுமா அடிக்கிறேன், ஊர்ல இருக்கிறவன் எல்லாம் தான் அடிக்கிறேன். ஆமா, வேலைக்கு போறப்பவே காசு ஒழுக்கமா கொடுக்க மாட்டீங்க. இப்ப வேலை வேற இல்ல, எப்படி கொடுப்ப? அப்படின்னு ஒரு வேலை விட்டு கொடுங்க. கொடுக்கறத பத்தி இல்ல, ஆனா விவகாரமான வேலை. அப்புறம் எப்படி? முதல்ல என்ன வேலைன்னு சொல்லி தொலைங்க சார். ஒண்ணும் இல்லப்பா, காட்டுல போய் மரம் வெட்டுற வேலை. இருக்கிற மண்ட காய்ச்சலுக்கு மனுஷனையே வெட்டல. தேக்கு மரத்தை வெட்டினா 15 ரூபா, சந்திர மரத்தை வெட்டினா 150 ரூபா. ஏ சௌரியம்? சந்தன மரத்தையே வெட்டுவான். அவன் ஒண்ணும் விவகாரம் வந்துடாத. வருமானம்னா விவகாரம் இருக்கத்தான் செய்யும். நானும் உன்ன மாதிரி பனியன் கம்பெனில வேலை செஞ்சுட்டு இருந்தவன் தான். என் முதலாளி கூட சண்டை போட்டு வந்து இந்த சந்தன மரத்தை வெட்டினதுக்கு அப்புறம் தான் இந்த தோப்பு துறவு எல்லாம். தோப்புல 1000 தென்னை மரம் இருக்குன்னா 1000 சந்தன மரம் இருக்குன்னு அர்த்தம். என்ன சொல்ற? சரி, நான் மரத்தை வெட்டுறேன், ஆனா நீ கூலி ஒழுங்கா வெட்டணும், இல்லாட்டி உன்னத்தை வெட்டுவேன். அட என்னப்பா வந்தோடனே வெட்டு குத்துன்னு சொல்ற? அதுக்கல்லையா, எங்க அத்தை பொண்ணு ஒவ்வொரு வாழ்ந்தவன் ஓட்டு வீட்டுல கஷ்டப்படுறத பார்த்தா மனுஷனுக்கு ரொம்ப சங்கடமா இருக்குது. எங்க மாமா சொன்னபடி அவளை பழையபடி வாழ வைக்கணும். அது ஒண்ணுதான் நம்ம குறிக்கோள். அதுக்காக நான் என்ன வேணும்னாலும் செய்வேன். சின்ன தம்பி, இவ்வளவு பெரிய உடம்ப வச்சுட்டு செங்கல் சூழல வந்து எதுக்குடா கஷ்டப்படுற? அதான் சாராய கடை எல்லாம் மூடிட்டாங்கல்ல, ஆத்தோரமா அடகு போட்டுருக்கிறேன். வந்து கூட மாட இருந்தீங்கன்னா தினம் 100 ரூபாய் சௌரியம். எப்படி? வேண்டாயா, காலு வயிற்று கஞ்சி குடிச்சாலும் கௌரவமா குடிக்கணும். கௌரவத்தை விட்டு போட்டு கார்ல போய் என்னையா பிரயோஜனம்? கௌரவத்தை பார்த்தா எங்க மாமன் புள்ள கவிதா பழையபடி வாழ வைக்க முடியுமா? இப்பதான் சந்தன மரத்தை வெட்ட ஆரம்பிச்சுக்கிறேன். அடுத்த மாசம் பாருங்க சந்தன மரத்தை விற்கவே கத்துக்கிறேன். பழையபடி எங்க மாமன் வீட்டை வாங்கி மாமன் புள்ளையோட குடித்தனம் நடத்தி புள்ள குட்டியோட வாடுறனா இல்லையான்னு பாத்து. பாலக்காட்டுக்கு பக்கத்துல ஒரு சர்ச்சில் ஏலம் விட்டு இருந்தாங்க. நின்று அப்படியே பராக் பார்த்துட்டு இருந்தேன்னா, நீ மெட்ராஸ்ல இதே மாதிரி ஒரு பெரிய ஹார்மோனி பெட்டி வாசியல, அது ஞாபகம் வந்துருச்சு. 2000 ரூபாய் உள்ள வாங்கிட்டேன். 2000 ரூபாயா? எதுக்கு மாமா, சும்மா வேஸ்ட் தானே. உனக்கு நான் எது வாங்கிட்டு வந்தாலும் வேஸ்ட் தான். அந்த விளக்கெண்ணெய் வாங்கிட்டு வந்தாதான் பிடிக்கும். தடியா வேஸ்ட் ஆகுது கீஸ்ட் ஆகுது. விளக்கெண்ணா விளக்கெண்ண தான். மொத்தமா அழுக்கு துணி போட்டு வைக்கிறதுக்கு இதான் அம்சமான விஷயம். பெரிய விளக்கெண்ண வாங்கிட்டு வந்தது கரெக்டா போச்சு. நீ இந்த மாதிரி ஏதாச்சும் இடத்துல பண்ணுவேன்னு எனக்கு நல்லா தெரியும். அதனாலதான் உனக்கு பாத்தியா இது. ஐயோ ஊரு இங்க என்ன ஊரு? மாமா, விசில் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது எச்சி. பரவாயில்ல மாமா, சொந்தத்துக்குள்ள என்ன எச்சி? அப்படியே சைடுல போட. அப்படி வா, அப்படி வா. நேரம் அப்படியே பின்னாடி போட. போ. அட போலாம் போட. எங்கடா போறது? அப்பா, இந்த பாரு, ஒண்ணு வீட்டை இடிச்சுட்டு போனோம், இல்லன்னா இதுக்குன்னு ஒரு புது வீடே கட்டணும். எப்படி அபிப்பிராயம்? வாங்கிட்டு வந்து எனக்கே அவ்வளவு செழிப்பு இல்ல. வீட்டுல உட்காந்து உனக்கு அவ்வளவு செழிப்பு. தூக்கு அங்கேயாவது போடும். எனக்கு தானே. யாரோ ஒருத்தருக்கு தூக்குடா. தூக்கு. ஐயோ, என்னடா மழை இந்த போடு போடுது? நீ குளிச்சு ரொம்ப நாள் ஆச்சா, அதனால வர்ண பகவானுக்கு உன் மேல வர நாத்தத்தை தாங்க முடியாம கொட்டுறாரு. ஏய், நீ கேள்வி போய் வெளியே நின்றா போட.
உனக்கு என்ன குளிச்சு பார்த்தா தானே தெரியும். குளிச்சு அடிக்கடி குளிச்சிருச்சுன்னா ஆயிரக்கணக்கான கீதங்களை தனக்குள்ள அடக்கி வச்சிருந்த ஒரு அருமையான பியானோவை தேவையில்லாம வாங்கிட்டு வந்து ஒரே நாள்ல சாகடிச்சிட்டீங்களே. இப்ப உங்களுக்கு திருப்தி தானே? கற்பூர வாசனை எல்லாத்துக்கும் புரியாதுன்னு சொன்னேன். இதை விட என்ன கழுதைனே சொல்லிருக்கலாம். ஏன் கவி திட்டுற? என்ன பியானோவை வாங்கிட்டு வந்து இப்படி மழையில போட்டிருக்கீங்களே. காலையில அது பியானோவா இருக்காது, பிணமாத்தான் இருக்கும். இனிமே அது பாடாதா? எப்படி மாமா பாடும்? தெரியாத விஷயங்களை தலையிடுறது, கிடைக்காத பொருளுக்கு ஆசைப்படுறது, இதுவே உங்க குழப்ப போச்சு. அப்போ அந்த பியானோ சாகிறதுக்குள்ள எனக்காக ஒரு பாட்டு பாடு கவி. கவி, பெரிய தம்பி ரொம்ப ஆசைப்பட்டு கேக்குறான். அவனுக்காக ஒரே ஒரு பாட்டு பாடு. அவர் ஆசைப்பட்டா அதுக்காக நான் எப்படி மாமா பாட முடியும்? யாருக்காகவும் பாட வேண்டாம். ஆயிரக்கணக்கான கீதங்கள் அழிய போகுதுன்னு இப்ப சொன்னிய. நீ மனசு வச்சா அதுல உன்னையாவது காப்பாத்தலாம் இல்லையா? அப்புறம் உன் இஷ்டம். எனக்காக தான் பாட. கவி கவி மழை வருது கொடப்பு. ஏய், என்ன மழை நின்று போய் ரொம்ப நேரம் ஆச்சு. ஒரு இடத்துல சகிக்கவே முடியல. ஏண்டா மாமா மாமான்னு பாடும்போது சொன்னால அது உன்னை பத்தியா என்ன பத்தியா? யாருக்குடா தெரியும்? மாமா மாமான்னு சொல்லும்போது என்ன மாதிரி இருந்தது? பாட்டு பூரா உன்னை பத்தி தானே இருந்தது. வந்து லாட்டரி சீட்டு வாங்கினா கூட 1ஆம் தேதி அன்னைக்கு முடிவு தெரிஞ்சிடும். இது என்னடா நான் 7-8 மாசம் எடுத்துட்டு இருக்கேன். காலையில கவிதா கிட்ட வாய் திறந்து கேட்ட வேண்டிதான். சரி, இப்ப மூடிட்டு படு. கொட்டாய் விடுறதுக்கு மட்டும் ஒரு வாய் திறந்துட்டுமா? போகும்போது கவனிச்சியா? கவிதா என்ன மட்டும் தொட்டுட்டு போனாலே. அது ஏதேதோ காணோ. குட் நைட் கவி. குட் நைட் அங்கிள். ஏண்டா கவி குட் நைட் சொல்றாளே, அதுக்கு என்னடா அர்த்தம்? அப்படின்னா உங்களை மட்டும் எனக்கு பிடிச்சிருக்கு மாமான்னு அர்த்தம். கவி ஒன்னு எனக்கு ரொம்ப குட் நைட். இதுக்கு வேற என்னமோ அர்த்தம் போல இருக்குது. குண்ட புழுகுறான். ஏண்டா 8 ரூபாய்க்கெல்லாம் ததியனத்தம் போடுற, 100-200 அள்ளி வீசுறியே. ஏண்டா என்ன மொல்ல மாதிரி தரம் பண்ற திருட்டு நாய? சொல்லுடா. நாளைக்கு நீ செத்து போயிட்டேன்னா பெரிய பையன் நான் தான் உனக்கு கொள்ளி வைக்கணும். சும்மா நாயகின்னு பேசாத. காசை கொண்டு வந்து கொடுத்தா கப்புன்னு வாங்கி சுருக்கு பையில முடிஞ்சு வைப்பியா? அதை விட்டு போட்டு கணக்கு கேட்கிறேன். கணக்கு கேட்டு ஒரு கட்சியே கந்தரவாளமா இருக்கு. ஞாபகம் வச்சுக்க. செங்கல் சூளையில 3 நாள் வேலையை நான் ஒருத்தனே பாக்குறேன். அப்படி இருந்து என்னால வாரத்துக்கு 80 ரூபாய்க்கு மேல வாங்க முடியல. நீ எப்படி 1000-2000 கொண்டுட்டு வர? பிரெயின் மூளை ரோஸ்ட் களிமண். ஏமாமா 3 பேர் கேக்குறோம்ல, சொல்லுங்களேன். அது வேலை வெட்டி எல்லாம் சும்மா சுத்திட்டு இருந்தனா இந்த கந்து வெட்டிக்கெல்லாம் கடன் கொடுப்பாருல்ல பஞ்சாயத்து போர்டு மெம்பர் குட்டியான, அவர்தான் கூப்புக்கு மரம் வெட்ட வாடன்னு கூப்பிட்டாரு. போனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது அது சட்டவிரோதமா சந்தன மரத்தை வெட்டுறோம்னு. தேக்குனா ஒரு நாளைக்கு 15 ரூபாய் கூறினாங்க. சந்தன மரம்னா 150 ரூபான்னு சொன்னாங்க. சரி 2 மரம் தானே சந்தனத்தையே வெட்டி போட்டுன்னு வச்சுக்க. அது என்னமோ சந்தன மரத்தை வெட்டும் போது வாசமே வர மாட்டேங்குது, அரைச்சு பூசினாத்தான் வாசம் வருதுன்னு. கோழி மாதிரி அறுக்கும் போது வாசமா வருது. குழம்புலாம் வச்சாதான் கூப்பிட்டு நொட்டு. உனக்கு ஏன்டா அந்த திருட்டு புத்தி? கவிதாவை கண் கலங்காம காப்பாத்துறோம்னு அன்னைக்கு வார்த்தையில சத்தியம் பண்ணி கொடுத்துட்டு வந்தோம்ல, சக்கரைன்னு பேப்பர் எழுதி நக்கரை நிக்காது, காசு கொடுத்து வாங்கும். அதுக்கு இந்த வழிதான் கிடைச்சதா? என்னடே நாளைக்கு போலீஸ் கேஸ்ன்னு வந்து உன் கையில வழங்க மாட்டிட்டு போயிட்டா என்னால தாங்க முடியாதுடா.
ஏன்டா உனக்கு எப்படி புத்தி போகுது? பொழைக்கவும் மாட்டேங்க, பொழைக்கிறது கூடவே மாட்டேங்க. போங்க பச்சை. டேய், இன்னும் மன்னிச்சிடல, உன்னை அடிச்சுட்டல்ல. சரி. டேய், என்னடா அது? என் வயித்துல புளிய கலைக்கிறீங்க, போலீஸ் வளங்கள் என்னென்னமா சொல்றீங்க? நீங்க படிக்காதவங்க, உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாதா? அத்தா, நீ படிச்சு விடாச்சே, கொஞ்சம் விவரமா சொல்லுமா? ஆமா பாட்டி, சந்தன மரத்தை வெட்டுறது சட்டப்படி குற்றம்தான். சட்டத்தை எல்லாம் பாத்துட்டு இருந்தா உன் கழுத்துக்கு எப்படி தங்க சங்கிலி வாங்கி கொடுக்கறதா? உங்க கைக்கு விளங்க மாட்டிட்டா என் கழுத்துல சங்கிலி போடணும்னு நீங்க முடிவு பண்ணிட்டா இந்த வீட்டை விட்டு போறதை தவிர எனக்கு வேற வழியே இல்ல. பாருங்கடா, சுதந்திர போராட்டத்துல ஜெயிலுக்கு போனதுக்கு உங்க அப்பச்சியே எங்க மாமனார் 3 நாளா வீட்டுக்குள்ள விடல. இந்த வீட்டுல போலீஸ் கேலீஸ் ஏதாச்சும் வந்துச்சு, அப்புறம் இந்த கிழவியை நீங்க உயிரோட பார்க்கவே மாட்டீங்க. அப்புறம் என்னடா, உங்க இஷ்டத்துக்கே ஆடுங்க. என்னமோ சந்தன மரம் வெட்டுறதுக்கு போய் நம்மளை பத்தி சோப்ராஜ் மாதிரி பேசுறாங்க. இப்படித்தான் போனா ஒரு 3 மாசத்துல வந்துட்டா போகுது.